நம்மள பல பேருங்க நம்மனால தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறோம். யார் இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த உலகம் இயங்கிட்டு தான் இருக்கும். நம்ம தள்ளி விடுறதுனால தான் இந்த உலகம் சுற்றிட்டு இருக்குது, பூமி சுற்றிட்டு இருக்குதுன்னு நம்ம நினச்சோம்னா அது எவ்வளோ பெரிய அறியாமை. ஒரு நண்பனோட மனைவிங்க எந்த விசேஷங்களுக்கு வரமாட்டாங்க. அவங்கக்கிட்ட ஒரு நாள் ஏங்க விசேஷங்களுக்கெல்லாம் வர்றதே இல்லை நீங்கள் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, எங்கேங்க எல்லாம் எவ்வளோ பெரிய கூட்டு குடும்பம், எல்லா வேலைகளையும் நானே செஞ்சிட்ருக்கிறேன். ஒரு நாள் நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன்னா எல்லாமே நின்று போயிருங்க. அதனால தான் எங்கேயும் வர முடியறதில்ல, அவரை மட்டும் அனுப்பிச்சி வச்சிடறேன் அப்படின்னு சொன்னாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் ஒரு 2-3 மாதத்துக்கு முதல்ல அவங்க வந்து உடல்நலம் சரியில்லாமல் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என் ஃப்ரெண்டை வந்து நான் சந்தித்தப்போ கேட்டேன், எப்படி இருக்க, எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு. அவன் ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டான், எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு, என்ன எல்லா வேலைக்கும் ஆள் போட்டேன், அதனால் எல்லாமே நடந்துகிட்ருக்கு அப்படின்னு ரொம்ப இயல்பாக சொல்லிவிட்டு கடந்து போனான். நான் அந்த நிகழ்வையே அவன் கடந்து போயிட்டான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, அந்த நண்பனின் மனைவியை நினைக்கும்போது தான் எனக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஏனென்றால் தான் இல்லாவிட்டால் அந்த குடும்பத்தில் எதுவுமே நடக்காது, நின்றுவிடும் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த அறியாமையை நினைத்து நான் மிகவும் வேதனைப்பட்டேன். இப்படி தாங்க நம்மளில் பல பேர் வந்து நம்ம நினச்சிக்கிறோம், நம்ம தான் எல்லாத்தையும் செய்கிறோம், நம்ம இருக்கணும், நம்மளோட ப்ரெசன்ஸ் முக்கியம் அப்படின்னு எல்லாம் நம்மளாக நினச்சிக்குவோம். ஆஃபீஸோ வீடோ யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நடக்கிறது நடந்துட்டு தாங்க இருக்கும். ஒருத்தர் இல்லைன்னா அதுக்குரிய சப்ஸ்டியூட் போட்டுக்கிட்டு அந்த வேலையை அவங்க செஞ்சுக்குவாங்க. அது குடும்பமாக இருந்தாலும் சரி. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நான் தள்ளி விடுறதுனால தான் இந்த உலகம் சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கிட்டா அது எவ்வளோ பெரிய அறியாமைங்க. அதனால் கொஞ்சம் யோசிக்கலாங்களா? அன்புடன் ஆர். ஜெகநாதன், சிறுமுகை. நன்றி, வணக்கம்.